Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சந்திரபோஸ் அந்த காலத்துல ஒரு நல்ல இசையமைப்பாளர். ஏவிஎம்காகவும் ரஜினிக்காகவும் நிறைய பாடல்களை கொடுத்திருக்காரு. அவர் இப்போ என்ன பண்றாரு, அவரை பத்தி தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல முடியுமான்னு சேகர் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. சந்திரபோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராகத்தான் இந்த சினிமாவில் அவர் அறிமுகமானார். 15 வயதில் அவர் நடித்த முதல் படத்தினுடைய பெயர் தாயும் மகனும். அதற்கு பின்னாலே இசையை கற்றுக்கொண்ட சந்திரபோஸ் RS மனோகர், பிரமிளா ஆகியோருடைய நாடக குழுக்களில் முதல்ல இசையமைப்பாளராக பணியாற்றினார். அவரை சினிமா உலகில் ஒரு இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்திய பெருமையும் தொடர்ந்து அவரை ஊக்கப்படுத்திய பெருமையும் கதாசிரியர் இயக்குனர் குகநாதனுக்கே சொந்தமானது. பல வெற்றி பாடல்களை தமிழே தந்த சந்திரபோஸ் தமிழ் ஆடியன்ஸுடைய டேஸ்ட் அவ்வளோ எளிதிலே கணிக்க முடியாது. எந்த பாட்டை அவங்க ஹிட் பண்ணுவாங்க, எந்த பாட்டை அவங்க ஹிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். மிகச்சிறந்த திறமசாலியான சந்திரபோஸை இளம் வயதிலேயே நாம் இழந்து விட்டோம். நிஜமாகவே தமிழ் சினிமாவுக்கு அது மிகப்பெரிய இழப்பு. உங்களோட ஃப்ரெண்டு ஜெய்சங்கரை ஒருவேளை சாய்வி சித்ராக்கு கூப்பிட்டுருந்தா அவங்க கிட்ட என்னென்ன கேள்விகள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு அபுதாபில இருந்து சிவா கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கரை நேர்காணல் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா நான் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் இதுதான். எல்லோருடனும் மிக இயல்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடிய இந்த பழக்கத்தை எங்கே கற்றுறீங்க? அதே மாதிரி எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய இந்த குணத்தை யார் உங்களுக்கு கொடுத்தாங்க என்ற 2 கேள்விதான் நான் அவரிடம் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். ஒரு காலத்துல பெரிய ஹீரோஸா இருந்த பிரபு, சத்யராஜ், ஜெயராம், ரஹ்மான் இவங்க எல்லாருமே வந்துட்டு கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறிட்டாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு கௌஷிக் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. தொடர்ந்து கதாநாயகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருந்தா இவங்க ஏன் குணச்சித்திர கதாபாத்திரத்துக்கு மாற போகிறாங்க? கதாநாயகன் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்காதனால தான் அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களுக்கு இவர்கள் எல்லோருமே மாறினார்கள். விடுதலை 2 படத்துக்கு எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சரவணன் காஞ்சிபுரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. விடுதலை பார்த்தோம் விமர்சனங்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட ஒரு பாராட்டை வெற்றிமாறனுக்கு பெற்று தந்ததோ அந்த பாராட்டை இந்த விடுதலை 2 படத்தில் அவருக்கு பெற்று தரவில்லை என்பதுதான் உண்மை. பாலா சினிமாவுக்கு வந்து 25 வருஷம் ஆன நிலையில பாராட்டு விழா நடந்துச்சு. அந்த பாராட்டு விழாக்கு சூர்யாவும் வந்திருந்தாரு. அவர் கை கோர்த்து நடந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் இவங்க 2 பேரும் ஒன்னா படம் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாம சூர்யாவுக்கு ஏற்பட்ட பல கோடி ரூபாய் இழப்பு எல்லாத்தையுமே பேசி கன்வின்ஸ் ஆகிட்ட மாதிரி தெரியுது. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னா ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கண்ணன் திருநெல்வேலியில இருந்து கேட்டிருக்காங்க. பாலா மீது சூர்யாவுக்கு கோபம் இருந்ததாக உங்களுக்கு யார் சொன்னது? அப்படி ஒரு கோபம் இருந்திருந்தால் அந்த படத்துக்காக தான் செலவு செய்த மொத்த தொகையும் கொடுத்து விட்டு அதுக்கு பின்னால் வணங்கான் திரைப்படத்தை நீங்கள் தொடங்கி படப்பிடிப்பு நடத்துங்கள் அப்படின்னு பாலாகிட்ட சூர்யா சொல்லியிருப்பார். மொத்தமாக ஏறக்குறைய 10 கோடி ரூபாய் அந்த படத்துக்காக விட்டு கொடுத்தவர் தான் சூர்யா. அவர்களுக்கிடையே இப்போ நல்ல நட்பு இருக்கிறது என்றாலும் அவர்கள் படம் செய்கிறது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்களுக்கிடையே மிகப்பெரிய கருத்து வேறுபாடு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டதுனால இனிமேல் அவங்க விலகி இருந்தாங்கன்னா இந்த பாசமும் அன்பும் அப்படியே இருக்கும் என்பது என் எண்ணம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல மேடைகளில் நெல்சனையும் லோகேஷையும் கலாய்க்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்பவே அவங்க கிட்ட ஜெல் ஆகிட்டார் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா பொதுவாக அவர் வேற எந்த இயக்குனர் பற்றியும் இந்த மாதிரிலாம் சிரித்து நக்கல் அடிச்சுலாம் பேசினது கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நெல்சன் கூட மறுபடியும் கூட்டணி போட்டிருக்காரு. அதே மாதிரி லோகேஷ்க்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரா? அண்ட் இனிமே அவர் புதுசாக வளர்ந்து வரக்கூடிய இயக்குனர்கள், புதுமுக இயக்குனர்கள், இளம் இயக்குனர்கள் கூட மட்டும்தான் கூட்டணி போடுவாரான்னு ஜானி யாழ்ப்பாணத்திலிருந்து கேட்டிருக்காங்க. தன்னுடைய பள்ளித்தோழர்களோடு பழகுவதைப் போல நெல்சன், லோகேஷ் கனகராஜ் ஆகிய இருவருடன் பழகிறார் ரஜினிகாந்த். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா மற்ற இயக்குனர் மாதிரி இவங்க ரஜினிகாந்த்கிட்டேருந்து விலகி இருக்கிறதில்ல. அவரோடு சரிசமமாக இயல்பாக பேசுகிறார்கள். அது ரஜினிகாந்துக்கு ரொம்பவே பிடித்திருக்கிறது என்று சொல்லலாம். அதன் காரணமாக தான் இவங்களோட அவருக்கு அந்த அளவு நெருக்கம் பிறந்திருக்கிறது. இனிமேல் அது போன்ற இளைஞர்களோடு மட்டும்தான் ரஜினிகாந்த் இணைந்து படம் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார் அப்படின்றது உண்மை. ஆக்டர் மோகனுக்கு SN சுரேந்தர் தவிர வேற யாராவது டப்பிங் கொடுத்துருக்காங்களான்னு இளமாறன் நியூ ஜெர்சியிலிருந்து கேட்டிருக்காங்க. பசி படத்தை இயக்கிய துரையுடைய இயக்கத்தில் உருவான கிளிஞ்சில் திரைப்படத்திலிருந்து தான் SN சுரேந்தர் மோகனுக்கு குரல் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த படத்திலிருந்து தேங்காய் சீனிவாசனுடைய தயாரிப்பிலே மோகன் நடித்த கிருஷ்ணன் வந்தான் திரைப்படம் வரைக்கும் SN சுரேந்தர் அவருக்காக குரல் கொடுத்திருக்கிறார். இதுக்கிடையிலேயே கூட பார்த்தீங்கன்னா மோகன் நடித்த நான் உங்கள் ரசிகன் அப்படின்ற படத்துக்கு அவருக்கு குரல் கொடுத்தவர் ரத்தனகுமார் என்ற பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞர்.
இவர்தான் நான் நடித்திருந்த ஜல்லிக்கட்டு படத்திலே எனக்காக குரல் கொடுத்தவர். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? 2025 பொங்கலுக்கு படம் ரிலீஸ்னு சொல்லிட்டு இப்போ என்னடானா ரம்யா ஆன்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு ரியா ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க. நல்ல காலம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை நிறைவு செய்ததற்காக அஜித்குமாருக்கு நன்றி தெரிவித்து அந்த படத்தின் இயக்குனரான மகிழ் திருமேனி ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார். அந்த பதிவு இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பதிவு இருக்கே அது காமெடியாக தான் இருந்திருக்கும். 2025 சிவகார்த்திகேயனோட ஏதாவது ஒரு படமாவது ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான அரவிந்த் லோச்சனன் வில்லியனூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஏஆர் முருகதாசன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துக் கொண்டிருக்கின்ற திரைப்படம் நிச்சயமாக 2025ஆம் ஆண்டிலே வெளியாகும். அந்த படம் நீங்களாக இன்னொரு சிவகார்த்திகேயன் படம் கூட அந்த ஆண்டு வெளிவர வாய்ப்புகள் இருக்கின்றன. சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே பாலாவை அவர் ஒரு சைக்கோ, ரொம்ப கோவக்காரர், அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க, எல்லாரையும் கண்டபடி திட்டுவார், அடிப்பார், கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுவார், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பாலா அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தானான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. எல்லா இயக்குனர்களையும் போல பாலா படப்பிடிப்பு தளத்திலே கலகலப்பாக இருக்க மாட்டார் என்பது மட்டும் உண்மை. பாலச்சந்தர் அவர்கள் தான் இயக்கின அந்த படங்கள்ல நடிச்சிருக்காரான்னு சுந்தரவரதன் திருமுல்லை வாயிலிருந்து கேட்டிருக்காங்க. தன்னுடைய இயக்கத்திலே உருவான கல்கி, பொய் ஆகிய 2 படங்களிலுமே இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் நடித்திருக்கிறார். ஆர்வி உதயகுமார் ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி அவர் ஒரு நல்ல பாடலாசிரியரும் கூட. இப்போ ஏதாவது அவர் படம் பண்ணிட்டு இருக்காரா? அப்படி படம் பண்ணலனா கூட ஏதாவது பாடலாசிரியரா ஏதாவது படத்துக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரான்னு அந்தோனி காரைக்கால்ல இருந்து கேட்டிருக்காங்க. பல வெற்றி படங்களை தமிழ் சினிமாவில் தந்த ஆர்வி உதயகுமார் இப்போ எந்த படத்தையும் இயக்கலை. அவர் எப்படிப்பட்ட பாடலாசிரியர் என்பதும் அவருடைய பாடல்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கின்றன என்பதும் இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் ஒரு பாடலாசிரியராக அவர் ஏன் அழைக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது தெரியல. ஆக்டர் பிரபு நடித்த தர்மசீலன் படம் ஒரு நல்ல படமாக இருக்குது. எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி மத ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்குது. அந்த படம் அந்த காலத்தில் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருந்ததான சங்கர் பாலக்கோட்லேருந்து கேட்டிருக்காங்க. செய்யார் ரவி இயக்கத்திலே பிரபு நடித்த தர்மசீலன் திரைப்படம் வெற்றி படமாகவே அமைந்தது. விக்ரமன், ஆர்.கே. செல்வமணி இவங்க 2 பேருமே சண்முக பாண்டியனை வச்சு ஏதாவது படங்கள் உருவாக்க வாய்ப்பு இருக்கான்னு தீபக் வாலஜாபேட்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு சண்முக பாண்டியன் நடிக்கின்ற ஒரு படத்தை விக்ரமன் இயக்குவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் சண்முக பாண்டியன் தான் நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்னு ஆர்.கே. செல்வமணியை கேட்டார் என்றால் நிச்சயமாக அவர் இயக்குவார். வடசென்னை படம் அன்னைக்கு காலகட்டத்தில் தனுஷோட கெரியர்லேயே அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது. தனுஷோட சம்பளத்தோட கூட்டி கழிச்சு பார்த்தா அது தயாரிப்பாளருக்கு கம்மியான லாபத்தை தான் கொடுத்துருக்கு. அதே தனுஷோட சேலரியை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா அந்த படம் தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல லாபத்தையே கொடுத்துருக்கு. அன்னைக்கு தேதியில் தனுஷ் 15 to 20 கோடி வரைக்கும் சேலரி வாங்கினாங்க. இப்போ அதே மாதிரி விடுதலை 2 படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துக்காக சூரியும் சரி விஜய் சேதுபதியும் சரி ரொம்பவே கம்மியான சேலரி தான் வாங்கினதா சொல்லப்படுது. ஒருவேளை அவங்க எப்பவும் வாங்கக்கூடிய அந்த ஒரிஜினல் சேலரியை வாங்கியிருந்தா இந்த படம் கமர்ஷியலா வெற்றி பெற்றிருக்குமான்னு ஜானி யாழ்ப்பாணத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அந்த படத்துக்கு எவ்வளோ செலவாச்சோ அதை வச்சு தான் அந்த படம் லாபமா நட்டமா அப்படின்னு தீர்மானிக்கணுமே தவிர அந்த படத்தில் நடித்திருந்த நட்சத்திரங்கள் இவ்வளவு தொகையை வாங்கியிருந்தா அல்லது அந்த படத்தை இயக்கிய வெற்றிமாறன் இவ்வளோ தொகையை கேட்டிருந்தா அந்த படம் லாபமா அமைந்திருக்குமா என்பதெல்லாம் சரியான கணக்கு இல்லை. முன்னெல்லாம் ஒரு படத்தில் மியூசிக் நல்லா இருக்கா, அந்த கதையில் ஒளிப்பதிவு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தது போய் இப்போ ஒரு கதை நல்லா இருக்கா, அந்த கதைக்கு அந்த ஆக்டர் செட் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் விமர்சிக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அரந்தையிலேருந்து செந்தில் கிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தை பார்த்து விட்டு இந்த திரைப்படத்துடைய கதை நல்லா இல்லை, இந்த கதைக்கு இந்த கதாநாயகர் பொருத்தமாக இல்லை என்று விமர்சிப்பதும் விமர்சனம் தானே. அதையே ஏற்றுக்க மறுக்கிறீங்க. அடுத்து இன்று ஒரு தகவல். கே பாலச்சந்தருடைய வறுமை நிறம் சிகப்பு எப்படிப்பட்ட ஒரு வெற்றி படமாக அமைந்தது என்பது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த திரைப்படம் உருவாகும் போது அந்த திரைப்படம் வெற்றி பெறுமா பெறாதா என்ற ஒரு சந்தேகம் அந்த படம் சம்பந்தப்பட்ட பலருக்கும் இருக்கும். கமல்ஹாசன், ஸ்ரீதேவி ஆகிய இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்த வறுமை நிறம் சிவப்பு படத்தினுடைய படத்தொகுப்பாளராக பணியாற்றியவர் என்.ஆர். கிட்டு என்பவர். இவர் கே பாலச்சந்தரை விட கொஞ்சம் மூத்தவர், மிக சீனியரான ஒரு படத்தொகுப்பாளர். அதனால் கே பாலச்சந்தருக்கு இவர் மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு. அந்த படத்தினுடைய பின்னணி சேர்ப்புக்கு முன்னால் அப்போ மவுண்ட் ரோடில் இருந்த மினி ஆனந்த் அப்படின்ற ஒரு ப்ரிவியூ தேட்டரில் தன்னுடைய நண்பர்களோடும் என்.ஆர். கிட்டுவோடும் படத்தை போட்டு பார்த்தார் கே பாலச்சந்தர். படம் முடிஞ்ச உடனே அந்த படத்தினுடைய எடிட்டரான கிட்டுக்கிட்ட எப்படி இருக்கு படம் அப்படின்னு ஆர்வத்தோடு பாலச்சந்தர் கேட்டார். ஆனால் என்.ஆர். கிட்டுனுடைய பதில் என்னவாக தெரியுமா? ஒரு சிரிப்பு. அப்படின்னு சிரித்து விட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார் என்.ஆர். கிட்டு. அவர் அப்படி சிரித்தவுடனே அந்த படத்தை பற்றி அவர் என்ன நினைக்கிறார் என்பதை கே பாலச்சந்தரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் அந்த படத்தை பற்றி என்.ஆர். கிட்டுக்கிட்ட அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை கே பாலச்சந்தர்.
இதுக்கிடையில் எடிட்டிங் ரூமில் இந்த படம்லாம் 2 வாரம் கூட போகாது என்று என்ஆர்கிட்ட பாலச்சந்தருடைய உதவியாளரிடம் சொன்ன செய்தி பாலச்சந்தரை வந்து அடைந்தது. எந்த ஒரு படைப்பாளிக்கும் தன்னுடைய படம் ஓடாது அப்படின்னு ஒருத்தர் கருத்து சொன்னார்னா வருத்தமாக தானே இருக்கும். அப்படிப்பட்ட வருத்தம் தான் அன்றைக்கு பாலச்சந்தருக்கு இருந்தது. ஆனால் அவருடைய வருத்தத்தை எல்லாம் போற்றிய பெருமை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கே சொந்தமானது. ஏன்னா அவங்க தானே அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கினாங்க. சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் உங்களை முதலாக சந்தித்த போது உங்கள் மேலே காதல் வசப்பட்டதாக பல பத்திரிகை பேட்டியில் சொல்லியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் லவ்லாம் வரல, சீரியஸாக லவ்லாம் வரல. அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணோம். அவள் தான் அவார்ட் கொடுத்தா. ஏன்னா அதுக்கு முன்னால் வரைக்கும் சங்கீதா தெரியும். ஏன்னா நம்ம பிதாமகன்லாம் அமெரிக்காவில் போய் பார்த்தோம், அச்சு புட்சின்லாம் போய் பார்த்தோம் நாங்கள். சங்கீதாவுக்கு முன்னாடி உங்களை யாராவது காலேஜவங்க சார்? நிறைய பேர் சார், லிஸ்ட் சொல்லுங்க. அதான முக்கியம். ஒரு 100 கணக்கில் போகும் சார், நிறைய இருக்கு. பெரிய பட்டியல். பெரிய பட்டியல் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.